ஹே கைஸ், ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் ரெடி பண்ணி சொல்லி கொடுத்துருந்தான். ஸோ இது ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த ஸ்பீக்கரே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஓப்பன் பண்ணனவே பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு லெட் ஆசிட் பேட்டரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பீக்கரு, ஒரு ப்ளோடு. சரி பேட்டரி எடுத்து செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மல்டிமீட்டரில் வச்சு பார்த்தா பவரே வந்து வரல. 0.32 வோல்ட்டாக கிடச்சிது. ஸோ இந்த பேட்டரியை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டில்டு வாட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நமக்கு சால்ட் தேவைப்படும். ஸோ சால்ட் எடுத்து நம்ம டிஸ்டில்டு வாட்டரோட போட்டு நம்ம வந்து மிக்சரை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேட்டரி எடுத்துகிட்டு அந்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் செஷன் ஒன்று இருக்கும். அந்த ஓப்பனிங் செஷனை பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா 2 கேப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 2 கேப்புமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த 2 கேப்பும் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் தெரியுமா, ஒரு மிக்சர் ஆஃப் டிஸ்டில்டு வாட்டர் அண்ட் சால்ட் இருக்குது தெரியுமா. ஸோ இதையுமே நம்ம வந்து அந்த ஒரு கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் சிரஞ்ச் யூஸ் பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா என்கிட்ட சிரஞ்ச் இல்லாதனால ஒரு பழைய பெண்ணோட பாடி எடுத்து நான் வந்து அந்த ஒரு ஹோல்ஸில் பார்த்தீங்கன்னா வச்சுட்டு ஸோ அதில் நம்ம வந்து அப்படியே ஃபில் பண்ணி எடுத்துடலாம். ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அது வந்து ஃபுல் உள்ளே போயிட்டு நல்லா செட்டில் ஆகிற வரையும் நல்லா தட்டிட்டு நீங்கள் வந்து அந்த மொத்தம் பேட்டரியுமே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ராப்பராக உள்ளே இன்செர்ட் ஆகட்டும். இன்செர்ட் ஆனதும் நம்ம வந்து அதை வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்து போகிறோம். ஓகே கேஸ், இதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே உள்ளே வந்து நல்லா போயிடுச்சு. ஸோ இதுக்கான 2 டாப் கேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வேறு ஏதாவது எக்ஸஸாக எதாவது இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக வந்து டஸ்ட்டாலாம் கொஞ்சம் தள்ளிட்டு நம்ம மேலே வந்து மெயின் கேப்பை போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த ரெடி பண்ணோம் தெரியுமா இந்த பேட்டரி. ஸோ இப்போ ரெடி பண்ணி நான் அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ வோல்டேஜ் வருது, பேட்டரி ஒர்க் ஆகுதா இல்லை அப்படின்ட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரியை கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 0.32 வோல்ட் சம்திங் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 1.20 வோல்ட் கிட்ட நியர்லி வந்திருக்கு. ஸோ நமக்கு ஒரு 1 வோல்ட் மேலேயே வருது அப்படின்னாலே பேட்டரி நல்ல கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது நம்ம வந்து இப்போ வந்து நம்ம அதுவே ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா போட்டு நமக்கு இப்போ ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ண போகிறோம். ஸோ அதேக்காக நம்ம வந்து அப்படியே சால்டரிங் பண்ணி அந்த போர்டில் வச்சு நம்ம வந்து சால்டரிங் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கைஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கரை ரெடி பண்ணுறதுக்கான வீடியோ இல்லை. இந்த லெட் ஆசிட் பேட்டரி எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு அப்படின்றதுக்கான தான் இந்த வீடியோ. அந்த ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ராப்ளமும் இருக்குது. பேட்டரி போட்டாலுமே இன்னும் ஒர்க் ஆகலை. ஸோ அது என்ன ப்ராப்ளம் அப்படின்றதையும் நான் வந்து ஃபுல்லாக இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதில் சால்டரிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு இதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் வந்து சார்ஜ் போடுறதுக்காக நான் வந்து சார்ஜ் போட்டு வச்சு வந்துட்டேன். ஸோ சார்ஜெலாம் போட்டதுக்கப்புறம் நம்ம இப்போ இதை வந்து நம்ம அந்த பேட்டரியை செக் பண்ணோம் அப்படின்னா நியர்லி 4 வோல்ட் கிட்ட வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு அது பவர் வருது. ஸோ இது யூஸ் பண்ணி நமக்கு வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். டாடா பை பாய்.